தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த திருவையானது புனித கேத்தரின் லபோரை என்பவரை நினைத்து பார்க்கிறது. தனது சிறு வயதில் தனது தாயை இழந்த பிறகு அன்னை மரியிடத்தில் அவர் சொன்ன வார்த்தை, என் தாயின் இழப்பிற்கு பிறகு நீரே எனக்கு தாயாக இருந்தருளும் என்று தன்னை ஒப்புக் கொடுத்த அற்புதமான வார்த்தை. தன்னுடைய இளமை பருவத்தில் இருந்தே ஒரு அருள் சகோதரியாக வாழ வேண்டும் என்கிற தனது ஆசையை வெளிப்படுத்திய பிறகும் குடும்பத்தினுடைய எதிர்ப்பு, சூழ்நிலையினுடைய கடினம், ஆனால் விடாமுயற்சியோடு அன்னை மரியினுடைய காட்சி பெறுகிற அளவிற்கு தன்னை ஒரு புனித தன்மையோடு வாழ பழகியவள். எனவே அன்னை மரியினுடைய காட்சியின் அடிப்படையில் பின்னாளில் ஒரு அருள் சகோதரியாக மாறி தன்னுடைய வாழ்வில் கடவுளுக்கு அர்ப்பணித்ததன் மூலமாக நற்பணிகளை செய்தவர். புனித கேத்தரின் லபோரை கேட்டுக்கிறதிருக்கிற விடாமுயற்சியும் ஆழமான இறை நம்பிக்கையும் நம்முடைய வாழ்வில் நமக்கு கிடைத்திட இப்பலியில் நாம் இறைஞ்சுவோம். இந்த திருப்பலியானது ஸ்டாலின் ஸ்டில்லா குடும்பத்தினருடைய 6வது திருமண ஆண்டு நன்றி பலியாகும். ஜான் பிரிட்டோ, விஜயன், நவீன் நோயஸ் என்பவருடைய பிறந்த நாள் நன்றி பலியாகும். கேத்தரின் பிரான்சியா என்பவருடைய பிறந்த நாள் நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கடவுள் இவர்களுக்கு வேண்டிய நலன்களையும் அருளையும் கொடுத்து காத்துள்ள இப்பலியில் இவர்களுக்காக நாம் வேண்டுவோம். மேலும் இறைவனுக்கு சேர்ந்த இயேசுதாஸ், ஞான புஷ்பம், அருள் தந்தையர்கள் கிளமண்ட் பிராங்க், ஆண்டனி சாமி, மேரி ரோசாரி என்பவருடைய 10வது நாள் நினைவுபலியாகும். இவ்வுலகத்திலிருந்து விட்டு சென்ற அனைத்து ஆன்மாக்களுடைய நினைவாகும். சகாயதாஸ், சுவாமி கண்ணு, கதிரினம்மாள், ஆரோக்கியம்மாள், செல்வகுமார், சாந்தராஜன், பிலோமினா, வில்லியம்ஸ் குடும்பத்தில் இருந்து இறந்த ஆன்மாக்கள், கைவிடப்பட்ட ஆன்மாக்கள், இருதயராஜ் என்பவருடைய ஆன்மைகளை பாதுகாக்கும் இப்பலியில் நாம் வேண்டுவோம். கடவுள் இவர்களை தனது வான்வீட்டிற்கு அழைத்தருள வேண்டும் என்று நமது இறைவனுக்கு கொடுப்போம். இறைவனுடைய தோழமையில் இவர்கள் இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வோம். இத்தூய மறைநிகழ்வுகளை தகுந்த துடுப்பு கொடுத்து நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் நினைத்து பார்த்து ஆண்டவரிடமும் அடுத்தவரிடமும் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். உள்ளமுடைந்து வருவோரை குணமாக அனுப்பப்பெற்று ஆண்டவரை இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவை இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இல்லாமல் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரின் நம்பிக்கையான விருப்பங்களை தூண்டி எழுப்புமாய் வேண்டுகிறோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை உள்ள ஆர்வத்துடன் நாடி உமது பரிவரத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் அன்பிலும் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர்
யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, வேறொரு வானதூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மிகுந்த அதிகாரம் கொண்டிருந்த அவருடைய மாட்சியால் மன்னகம் ஒலித்தது. அவர் வல்லமையோடு குரல் எழுப்பி பின்வருமாறு கத்தினார்: வீழ்ந்தது, வீழ்ந்தது பாபிலோன் மாநகர்! அவள் பேய்களின் உறைவிடமாக, அனைத்து தீய ஆவிகளின் பதுங்கிடமாக, தூய்மையற்ற பறவைகளின் அனைத்து தீய ஆவிகளின் பதுங்கிடமாக, தூய்மையற்ற பறவைகளின் அனைத்தின் புகலிடமாக, தூய்மையற்ற வெறுக்கத்தக்க விலங்குகளின் இருப்பிடமாக மாறிவிட்டாள். பின்னர் வலிமை வாய்ந்த ஒரு வானதூதர் பெரிய எந்திரங்கள் போன்ற ஒரு கல்லை தூக்கி கடலில் எரிந்து பின்வருமாறு கூறினார்: பாபிலோன் மாநகரே, நீ இவ்வாறு வீசி எறியப்படுவாய். நீ இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விடுவாய். யாழை மேய்க்குவோர், பாடகர், குழல் ஊதுவோர், எக்காலம் முழக்குவோர் ஆகியோர் எழுப்பும் இசை இனி உன் நடுவே எழவே எழாது. தொழில் செய்யும் கவிஞர் அனைவரும் இனி உன் நடுவே குடியிருக்கவே மாட்டார்கள். எந்திரங்கள் எழுப்பும் மொழி இனி உன் நடுவே எழவே எழாது. விளக்கின் ஒளி இனி உன்னகத்து ஒளிரவே ஒளிராது. மணமக்களின் மங்கள ஒளி இனி உன்னகத்தே எழவே எழாது. ஏனெனில் உன் பணிகர்கள் மண்ணுலகில் பெருங்குடி மக்களால் விளங்கினார்கள். உன் வில்லி சூனியம் எல்லா நாடுகளையும் ஏமாற்றிவிட்டது. இதன்பின் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒளி விண்ணகத்தில் எழுந்தேன். அது பின்வருமாறு முழங்கியது: அல்லேலூயா! மீட்பும் மாட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன. ஏனெனில் அவருடைய தீர்ப்புகள் உண்மை உள்ளவை, நீதியானவை. தன் பரத்தமையால் மண்ணுலக அழிவுக்குட்படுத்திய பேர் போன அந்த விளைமகளுக்கு அவர் தீர்ப்பு வழங்கினார். தம் பணியாட்களை கொன்றதற்காக அவளை பழிவாங்கினார். மீண்டும் அந்த மக்கள் அல்லேலூயா, அந்த நகர் நடுவில் இருந்து புகை என்றென்றும் மேலே எழுந்த வண்ணம் உள்ளது என்றார்கள். அந்த வானதூதர் என்னிடம், ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர் என எழுது என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். பல்லவி. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள். ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையால் இறைவனும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆசி உமக்கே. தொகுப்பு 21 இறை வார்த்தைகள் 20 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள். அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும், நகரத்து நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும், நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வர வேண்டாம், ஏனெனில் அவை பழிவாங்கும் நாடுகள். அப்போது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும். அந்நாட்களில் கருவுற்றிருப்போர், பால் ஓட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம். ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சின்னமும் வரும். அவர்கள் கூறாத வாழால் வீழ்த்தப்படுவார்கள், எல்லா நாடுகளுக்கும் சிறைபிடித்துச் செல்லப்படுவார்கள். பிற இனத்தார் காலம் நிறைவு வரும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும். மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பு முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கம் கொள்வர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் ஆட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலைநிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, எச்சரிக்கை உணர்வுகள் நம்மை சரியான திசையை நோக்கி பயணிக்க தூண்டும். எது சரி எது தவறு என்பதனை சுட்டி காட்டுபவைகள்தான் எச்சரிக்கை உணர்வுகள். பல நேரங்களில் இந்த எச்சரிக்கை உணர்வுகள் வார்த்தைகளாக வெளிப்படும், சில நேரங்களில் அடையாளங்களாக கூட நமக்கு தென்படும். ஆனால் நம்முடைய வாழ்வு சூழ்நிலையில் நமக்கென்று இருக்கக்கூடிய ஒரு அசட்டுத்தனம் இந்த எச்சரிக்கை உணர்வுகளை மதிப்பதற்கு முன் வருவதில்லை. எனக்குத்தான் எல்லாம் தெரியுமே என்கிற அதிமேதாவித்தனங்களும் ஆணவ சிந்தனைகளும் எச்சரிக்கை உணர்வுகளுக்கு கீழ்ப்படிய நம்மை இட்டுச் செல்வதில்லை. எனவே எந்த ஒரு மனிதன் இந்த எச்சரிக்கை செய்திகளுக்கு கீழ்ப்படிய மறுக்கிறானோ அவனால் அல்லது அவளால் ஆபத்தை சந்திக்க வேண்டிய சூழல் வந்து போகும் என்பதை ஆண்டவர் இயேசு இன்றைய இறைவார்த்தை வழியாக கற்றுத்தருகிறார். எனவே அழிவை நோக்கி நமது பாதை தடுக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய இதயத்திற்கு கொடுக்கப்படுகிற எச்சரிக்கை உணர்வுகளுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொண்டாக வேண்டும். எனவே இத்தகைய உணர்வை உள்வாங்கிக் கொள்வதற்கு இறைவன் நம்மை அழைக்கிறார். பல நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில் பெற்றோராக, பெரியோர்களாக, வழிகாட்டிகளாக பல பேர் நமக்கென எச்சரிக்கைகளை தந்துகொண்டே இருப்பார்கள். அவைகளுக்கு செவிமடுக்க மறுக்கிற மனிதர்கள் அல்லது தலைமுறையினருடைய எதிர்காலம் பல நேரங்களில் அழிவுக்குரியதாக மாறியிருக்கிற
நல்லது கெட்டதை கண்டுகொள்வதற்கு எச்சரிக்கை உணர்வுகள் அவசியம். அவற்றிற்கு செவிமடுக்கக்கூடிய இதய உணர்வை, பண்பட்ட இதயத்தை நாம் உருவாக்கிக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, என்னுடைய உங்களுடைய ஆனந்த கல்வாரிகள் இல்லாமல் இறைவனுக்கு எதிராக வழிபட்டார்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரை மாட்சிக்கு ஒப்புக் கொடுக்குமாறு நீரழைத்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக உமது பரிமளத்திற்கு ஏற்றவர்களாய் உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படியுமாறு செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆவியுடைய ஆவியை குறித்து காரணங்களை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரை கிறிஸ்துவின் உடல் இரத்தமுமாக எங்களுக்குவை மாறுவனமாக. அவர் பாடுபட வழக்கறிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அனுப்பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவரிடம் இரவு கிண்ணத்தில் எடுத்து மீண்டும் அவர் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். ஆண்டவருடைய அன்பின் அருள் இன்று முழுவதும் நமக்கு கிடைக்கின்றன. அவரே நம்மை வழிநடத்துகிறார் என்கிற நம்பிக்கையை தொடர்ந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். இன்று நாம் விரும்பி தேடுகின்ற நலன்களை ஆண்டவரை நமக்கு தந்து அவருடைய அன்பு கரங்களில் நாம் பாதுகாப்போடு இருக்கிறோம் என்கிற உணர்வை ஆண்டவர் நமக்கு தந்திட இந்த நாளை நம்முடைய ஆண்டவரிடத்தில் கொடுப்போம். மனக்குழப்பங்களையும் கவலைகளையும் தாண்டி ஆண்டவருடைய அருள் நம்மை நிறைத்திட நற்கருணை ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து நேரத்தில் உயிர்த்தெழுந்த நினைவு கூர்ந்து வாழ்ந்தரும் அப்பத்தை மெய்ப்பொழியும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் மகளையும் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகொள்ளும் எங்களை தூய் ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையோடு நன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகில் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள் பீட்டர் மெச்சாரோ, ஜோசப் சுசிநாதன் மற்றும் ஆரோக்கியராஜ் சந்தேஷ் எல்லாரும் நிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்துள்ளோம். உயிர் தழுவது நோக்குடன் தொழில் எங்கள் சகோதர சகோதரிகளை குறிப்பாக நாங்கள் நினைவு கூறுகிற இயேசுதாஸ், ஞான புஷ்பம், அருள் தந்தையர்கள் கிளமெண்ட், பிராங்க் ஆண்டனி, சுவாமி, மேரி ரோசரி, இறந்து போன அனைத்து ஆன்மாக்கள், சனேதா, சோமி, கண்ணன், கத்திரினம்மாள், ஆரோக்கியம்மாள், கைமன், செல்வகுமார், இருதயராஜ், காந்தராஜன், பிலோமினாவிலின் குடும்பத்திலிருந்து இருந்த அனைத்து ஆன்மாக்கள், கைவிடப்பட்ட ஆன்மாக்கள் இவர்களை உம்முடைய வான்வீட்டில் வரவேற்றருளும். இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய தருளும்.
அனைவர் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே, இன்று தங்களுடைய நன்றி பலியை வேண்டுதல்களையும் ஒப்புக்கூடிய ஸ்டாலின் ஸ்டெல்லா குடும்பத்தினர் ஜான் பிரிட்டோர், விஜயன் நிவேஷ், கேத்ரின் இன்ஃபான்சியா என்பவர்களை உமது அருளால் நிறைத்து காத்து அவர்கள் விரும்புகிற நலன்களை நீரை கொடுத்தவர்களும் கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள் என நாங்கள் நினைவு கூறுகிற புனித கேத்ரின் லபோரை, இவ்வுலகம் பூந்தவராய் இருந்தவராக புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வு பங்குள் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொருந்தித்து வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகிற்கு எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை தீமை அனைத்தும் இருந்தும் எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை அறிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருதவின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அருள் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் சொல்வதை, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். எச்சரிக்கை உணர்வுகளை தந்து சரியான பாதையில் நம்மை வழிநடத்த அழைப்பு தருகிற நற்பணியாளர். விருந்திலே தகுதியான முறையில் பங்கெடுக்கக்கூடிய நாம் அனைவருமே பேரும் பெற்றவர்கள். என் ஆண்டவரே, நீரில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். செம்மறியின்
தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கையும் எங்களில் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்ந்தெடுக்கும் நல்லவராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமைகள் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு ஆயிட உள்ளங்களும் முழு அண்டை வெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காதலில் மாற்றம் பெறுவதாக. யோகி கொண்டாட்டத்தில் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாக எம்மில் தோண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமா. எல்லாம் வல்ல இறைவா, புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழச் செய்கின்றீர். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம்